வணக்கம். முருகன் வீலாக், முல்லை முருகன் வீலாக், வெளிநாட்டு செய்திகள். வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் மீது மோதியது கார், 9 பேர் படுகாயம். நெதர்லாந்தில் சம்பவம். உக்ரைனின் ஒடேசா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியது ரஷ்யா. சர்வதேச சட்டங்களை முற்றிலும் மீறும் அமெரிக்கா, கண்டனம் வெளியிட்ட சீனா. உக்ரைனை கைப்பற்றும் திறன் ரஷ்யாவுக்கு இல்லை, அமெரிக்கா திட்டவட்டம். கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு தேவை, மீண்டும் புயலை கிளப்பிய ட்ரம்ப். நிறைய பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் பொதுமக்கள் மீது கார் ஒன்று மோதியதில் 9 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நெதர்லாந்து நாட்டின் கெல்டர்லாந்து மாகாணம் நான்ஸ்பெட் பகுதியில் உள்ள வீதியில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட அணிவகுப்பு நடைபெறவிருந்தது. இந்த அணிவகுப்பை காண ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர். அப்போது வீதியில் வேகமாக வந்த கார் அங்கு கூடியிருந்த மக்கள் மீது மோதியது. இந்த சம்பவத்தில் 9 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்த 9 பேரையும் மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அதேவேளை காரை ஓட்டிய நன்ஸ்பெட் பகுதியைச் சேர்ந்த 56 வயது மூதாட்டியிடம் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் விபத்தா பயங்கரவாத தாக்குதலா என்பது குறித்து போலீசார் இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. தெற்கு உக்ரைன் பிராந்தியமான ஒடேஷாவில் ரஷ்யா தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் பரவலான மின்வெட்டு ஏற்பட்டு பிராந்தியத்தின் கடல்சார் உட்கட்டமைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் துணை பிரதமர் ஒலெக்சி குலேபா மாஸ்கோ இப்பகுதியில் திட்டமிட்டு தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறினார். மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் நடத்துவது உக்ரைனின் கடல்சார் தளவாடங்களுக்கான அணுகலை தடுக்கும் மாஸ்கோவின் முயற்சி என்று ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். டிசம்பர் மாத தொடக்கத்தில் கருங்கடலில் ரஷ்யாவின் நிழல் கடற்படை டேங்கர்கள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தப்பட்டதற்கு பதிலடியாக உக்ரைனின் கடலுக்கான அணுகலை துண்டிப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அச்சுறுத்தினார். நிழல் கடற்படை என்பது 2022 ஆண்டு உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்புக்கு பின்னர் விதிக்கப்பட்ட மேற்கத்தைய தடைகளையும் தவிர்க்க ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான டேங்கர்களை குறிக்கும் ஒரு சொல். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை தாக்குதல்கள் ஒடேஷாவில் உள்ள துறைமுக உட்கட்டமைப்பை தாக்கி ஒரு சிவிலியன் கப்பலை சேதப்படுத்தியதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்தார். இது நூற்றுக்கணக்கான தாக்குதல்களின் அண்மையது ஆகும். இது இப்பகுதியில் பல நாட்களாக மின்சார விநியோகத்தை சீர்குலைத்து பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்கள் 1,20,000 பேருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் ஒரு பெரிய துறைமுகத்தில் தீ விபத்துக்கும் வழிவகுத்தது. மற்ற நாடுகளின் கப்பல்களை தன்னிச்சையாக கைப்பற்றும் அமெரிக்காவின் நடைமுறை சர்வதேச சட்டத்தை முற்றிலும் மீறும் செயலாகும் என்று சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இருந்து சீனாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு சென்ற கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளது. இதற்கு சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இது குறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளர் லென் ஜியான் கூறியதாவது, பிற நாடுகளின் கப்பல்களை தன்னிச்சையாக பறிமுதல் செய்வதன் மூலம் அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை கடுமையாக மீறியுள்ளது. சர்வதேச சட்டத்தில் அடிப்படையற்ற அல்லது ஐநா பாதுகாப்பு சபையின் அங்கீகாரம் இல்லாத அமெரிக்காவின் ஒரு தலைப்பட்ச சட்டவிரோத தடைகளுக்கு எதிராகவும் பிற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் எதிராகவும் சீனா நிற்கிறது. வெனிசுலாவுக்கும் மற்ற நாடுகளுடன் பரஸ்பர நன்மை பயக்கும் உறவை வளர்த்துக் கொள்ளும் உரிமை உண்டு. உக்ரைனை கைப்பற்றும் திறன் ரஷ்யாவுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது சாத்தியமில்லாதது என அவர் மேலும் தெரிவித்தார். தனது நியாயமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதில் வெனிசுலாவின் நிலைப்பாட்டுக்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவு உண்டென்று நாங்கள் நம்புகிறோம். இவ்வாறு லின் லியான் கூறியுள்ளார்.
உக்ரைனை கைப்பற்றும் திறன் ரஷ்யாவுக்கு கிடையாது என அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் துளசி கஃபாட் தெரிவித்துள்ளார். கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுக்கும் மற்றும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த 2022 முதல் போர் நடைபெற்று வருகிறது. இதனை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் தீவிரமாக முயன்று வருகின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கடும் எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவின் உக்ரைன் மீதான தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. டொனெட்ஸ்க், லுஹான், கெர்சன் மற்றும் ஐரோப்பியா ஆகிய 4 உக்ரைன் மாகாணங்களை கைப்பற்றி விட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. அத்தோடு உக்ரைனுக்கு உதவும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்து வருகிறது. இதனிடையே ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா போர் தொடுக்க இருப்பதாக பிரபல செய்தி நிறுவனத்தின் தகவலுக்கு அமெரிக்கா உளவுத்துறை இயக்குநர் துளசி கஃபாட் பதிலளித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்காக கிரீன்லாந்து எமக்கு தேவை என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கர்களுக்கு என்கின்ற கொள்கையில் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். குடியேற்ற கட்டுப்பாடுகள், விசா கட்டணத்தில் மாற்றம் என அவற்றில் அடங்கும். இன்னொரு புறம் நாடுகளை கைப்பற்றுவது தொடர்பாகவும் அவ்வப்போது பேசி வருகிறார். அந்த வகையில் கடந்த காலங்களில் கனடா, பனாமா கால்வாய், கிரீன்லாந்து உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு வேண்டும் என கோரிக்கை வைப்பதுடன் அதற்கான பணிகளிலும் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் கிரீன்லாந்து பற்றிய விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. லூசியானா ஆளுநர் ஜெஃப்லாண்ட்ரியை கிரீன்லாந்திற்கான தனது சிறப்பு தூதராக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்தார். அவர் நியமிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு பேசிய ட்ரம்ப், கனிமங்களுக்காக அல்ல, அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து நிச்சயம் தேவை. கிரீன்லாந்தின் எல்லா இடங்களிலும் ரஷ்யா மற்றும் சீன கப்பல்கள் உள்ளன. ஆகையால் கிரீன்லாந்தை நாம் பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். டென்மார்க் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பரந்த கனிம வளம் மிக்க கிரீன்லாந்து குறித்து ட்ரம்ப் பேச்சு மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெடரிக்சனும் கிரீன்லாந்து பிரதமர் ஜெனிட் ஃப்ரெட்ரிக் நீல்சனும் கூட்டாக அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளனர். அதில் தேசிய எல்லைகளும் மாநிலங்களின் இறையாண்மையும் சர்வதேச சட்டத்தில் வேரூன்றியுள்ளன. நீங்கள் மற்றொரு நாட்டை இணைக்க முடியாது. கிரீன்லாந்து அந்த மக்களுக்கு சொந்தமானது. அமெரிக்கா கிரீன்லாந்தை கையகப்படுத்தாதா என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா என்றும் கிரீன்லாந்தை கையகப்படுத்தாது எனவும் தெரிவித்துள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு ஆர்க்டிக் பெருங்கடலுக்கும் இடையிலுள்ள உலகின் மிகப்பெரிய தீவுதான் கிரீன்லாந்து. இந்த தீவின் 80% பரப்பு பனிக்கட்டிகளால் பூர்த்தப்பட்டிருக்கிறது. இப்பகுதி அரிய கரிமங்கள் உள்ளிட்ட அபரிதமிதமான இயற்கை வளங்களால் நிறைந்துள்ளது. இது சுமார் 57,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு முன்னாள் டேனிஷ் காலனியாகும். 2009 ஒப்பந்தத்தின் கீழ் சுதந்திரம் அறிவிக்கும் உரிமையை இந்த தீவு கொண்டுள்ளது. ஆனால் மீன்பிடித்தல் மற்றும் டேனிஷ் மானியங்களையே பெரிதும் நம்பியுள்ளது. டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டின் கீழ் 1979 முதல் ஓரளவு தன்னாட்சி பெற்றதாக இருக்கும் கிரீன்லாந்தில் அமெரிக்காவின் புளுஃபிக் விண்வெளி தளம் உள்ளது. இதன் காரணமாகவே அமெரிக்கா இராணுவத்திற்கும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை எச்சரிக்கை அமைப்பிற்கும் கிரீன்லாந்து முக்கியமானதாக இருக்கிறது. மேலும் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் மிக எளிதாக இணைக்கும் பாலமாக இது இருக்கிறது. மேலும் உலக நாடுகள் தங்களின் வர்த்தக வரம்பை ஆர்க்டிக் வட்டத்தில் விரிவுபடுத்த முயல்கின்றன. குறிப்பாக ரஷ்யா இந்த பகுதியை ஒரு மூலோபாய சந்தர்ப்பமாக பார்க்கிறது. இதையடுத்தே ட்ரம்ப் அதன் மீது பார்வையை செலுத்தியுள்ளார். அமெரிக்காவின் கொள்கை என்பதையே உலகம் முழுவதும் நிலைநாட்ட வைக்கும் வகையிலேயே ட்ரம்ப் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டதும் பார்த்ததும் முருகன் வேலோக்கின் வெளிநாட்டு செய்திகள். இந்த செய்திகளை பார்ப்பதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துகின்ற போது எங்களுடைய காணொளிகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் உருவாகும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் முருகன்.